ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ICD-10-CM கைட்லைன்ஸ் உடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோ வந்து என்னென்னா பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தமிழில் வந்து என்னென்னா ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி தான் நான் போடுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்னா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும், ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து கோட் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து என்னென்னா அது ரொட்டீனாகவே அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த டிசீஸ் வந்து என்னது அவங்க லைஃப் ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த டிசீஸ் மட்டும்தான் என்ன டிசீஸோ அதை மட்டும் தான் நம்ம கோட் பண்ணணுமே தவிர நம்ம சிம்டம்ஸ்க்கெலாம் நம்ம தனியாக நம்ம கோட் கொடுக்கவே தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா ரைட் லெக்கில் வந்து என்ன ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஓகேவா? சேம் லெக்கில் என்ன இருக்குன்னா பெயின் இருக்குது. ஃப்ராக்சர் ஆன லெக்கில் என்ன இருக்கும், கன்ஃபார்ம்னா இருக்கும், பெயின் இருக்கும் தான், ஓகேவா? இதுக்காக நம்ம வந்து பெயினுக்கு தனியான கோடு, ஃப்ராக்சர் ஆனதுக்கு தனியான கோடெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஃப்ராக்சர் ஆகிருக்கா ரைட் லெக்கில் அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா ரைட் லெக்கில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பட் ஆனால் லெஃப்ட் லெக்லேயும் வந்து பெயின் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாகவே நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். பெயினுக்கும் கோட் பண்ணிக்கலாம், ஃப்ராக்சர் ஆனதுக்கும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் சேம் சைட் பெயின் சேம் சைட் கண்டிஷன்னா என்ன பண்ணணும், கண்டிஷன் ஒன்லி கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் சிம்டம்ஸ் அண்ட் த சேம் கண்டிஷன் வி நீட் டு கோட் கண்டிஷன் ஒன்லி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி இருக்குது. எதனால் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆனதில்ல. ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலே என்னென்னா கன்ஃபார்ம்னா பேஷண்ட்டுக்கு வந்து எஸ்ஓபி இருக்கும் தான், ஓகேவா? எஸ்ஓபின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், ஓகேவா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எஸ்ஓபினா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், ஓகேவா? அப்போ நம்மனா எஸ்ஓபின்றது ஒரு சிம்டம்ஸ், ஓகேவா? ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுக்குமே என்னென்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் நம்மனா ஹார்ட் ஃபெயிலியருக்கு மட்டும் நம்ம கோட் பண்ணால் போதும். எஸ்ஓபிக்கு தனியாக நம்ம வந்து கோட் பண்ணுறன்ற ஒரு அவசியமே தேவையில்லை. சப்போஸ் இப்போ வந்து டாக்டர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் சம்மரியில் பேஷண்ட் ஹேவிங் எஸ்ஓபி மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து என்னென்னா எஸ்ஓபிக்கு தனியாக நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்குது எஸ்ஓபியும் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் மட்டும் கோட் பண்ணால் போதும், ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஹேவிங் எஸ்ஓபி, டிஸ்பீனியா, சிஓபிடி, ஓகேவா? இந்த 3 வந்து என்னென்னா பேஷண்ட்டுக்கு இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்டர். இப்போ இது 3த்தில் நீங்கள் என்ன மட்டும் கோட் பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஓபிடி மட்டும்தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிஓபிடினா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், ஓகேவா? எல்லாத்தை விட என்னென்னா இதுதான் வந்து பெருசு. இது இருக்கிறதால தான் என்னென்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்னென்னா ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வந்துருக்குது, டிஸ்பீனியா வந்து வந்திருக்கு. அதனால் என்னென்னா இது ரெண்டும் வர்றதுக்கு எது காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஓபிடி தான் வந்து காரணமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த கண்டிஷன் இதில் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஓபிடி. ஸோ சிஓபிடி மட்டும் கோட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்துன்னா 2 டைப்பாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொட்டீன் சிம்டம், செகண்ட் ஒன்று என்னென்னா நான் ரொட்டீன் சிம்டம் சொல்லி 2 டைப்ஸாக வந்து என்னென்னா பிரிச்சிருக்காங்க, ஓகேவா? ரொட்டீன் சிம்டம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், டெய்லியுமே இருக்கிறது. அதை நம்ம வந்து என்னென்னா தனியாக கோட் பண்ண தேவையில்லை, கண்டிஷன் மட்டும் கோட் பண்ணால் போதும். இதுவே வந்துன்னா நான் ரொட்டீன் சிம்டம்ஸ்னால் என்னென்னா டெய்லி இருக்காது, எப்போயாவது வரும் எப்போயாவது போகும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம என்னென்னா சிம்டம்ஸை நம்ம கோட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ரொட்டீன் சிம்டம்ஸ் நான் ரொட்டீன் சிம்டம்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் இது தான். நான் டீச் பண்ண சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டாபிக் வந்து யாருக்காவது புரியலைன்னா எனக்கு கிளியராக வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் நான் ரெடி டு எக்ஸ்பிளைன் ஃபார் யூ காய்ஸ். உங்களுக்கு நான் இன்றைக்கி டீச் பண்ண டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.